பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் நான் கேட்டேன் நான். அவர் 8 ரூபாக்குள்ளே வரும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி ஏறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரூபாயிலேருந்து இப்போ 9 ரூபா 10 ரூபா அப்படின்னாக்கா எப்படி நம்ம முன்னேறது, எப்படி இது இந்த அமௌண்ட் வச்சு நம்ம எல்லாமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், நீ வந்து இதில் அமௌண்ட் கம்மியாக வருதுன்னா நீ பார்க்காத, நீ என் கூட வந்து சென்னைக்கு வந்துடு. நான் ஈரோடுங்க சார். சென்னைக்கு ஒரு கூப்பிட்டாரு. இப்போ 2 வீலர் ஒன்று எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட அமௌண்ட்டு, வட்டிக்கு அமௌண்ட் 20,000 வாங்கியிருந்தாங்க. அம்மாவோட நகை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு வச்சு ஒரு 33,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்தேங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட்டினேன். ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தேன். எங்கள் பாட்டிக்கு வச்சுருந்த வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க 20,000 ரூபா. அது அடுத்த மாதத்துலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கட்டு முடிச்சது இல்லாமல் நகையை வந்து பார்த்தீங்கன்னா நான் மூட்டி எடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வாங்கி தர முடியுது.